ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சில வேலை செய்யும்போதே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டயர்ட் ஆயிடுவோம். நமக்கு சில டைம் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும். வேலை செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் வந்து நம்மளோட உடம்பு வந்து ஒத்துழைக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து இருக்கும். நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எப்படி வந்து ஆரோக்கியமாக அந்த வேலையை செய்கிறது, சோம்பேறித்தனம் இல்லாமல் இந்த வேலையை செய்கிறது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு 7 டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னையும் மோட்டிவேட் பண்ணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல, லைக்கும் போடுறதில்ல. என்னையும் ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அந்த 7 டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த தொழிலில் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து கிடையாது. எல்லா தொழில்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சில நேரம் சோம்பேறித்தனமாக இருக்க தான் வந்து செய்யும். அதை அவங்கவுங்க வந்து அவங்க எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம வந்து நம்மளோட தொழிலில் எப்படி நம்ம ஒரு நாளைக்கு டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒரு உற்சாகத்தோட ஆரோக்கியமாக நம்மளோட வேலையை வந்து செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு வேலையை வந்து செய்ய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா, எதுலேயுமே நம்மளால் முழுசாக கவனம் செலுத்தவே முடியாது. ஒருவேளை நமக்கு மனசு சரியில்லை அப்படின்னாலும் நம்மளால் கவனம் செலுத்த முடியாது. இல்லை நமக்கு உடல் ரீதியாக ஏதாவது தொந்தரவு இருந்தாலும், நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலுமே நம்மளோட வேலையில் கவனம் செலுத்த முடியாது. நமக்கு அந்த ஒரு எனர்ஜியுமே வந்து இருக்காது. இப்போ அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம நினச்சிட்ருக்கோம் இது ஒரு ஈஸியான வேலை தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது கிடையாது. ஆனால் நம்மளை பார்க்குறவங்க இது என்ன ஒரு பெரிய விஷயமா, தைக்கிறது தானே ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் தைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு நாள் முழுசும் உட்காந்து தைக்கிறப்ப என்னென்ன பெயின்லாம் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. நமக்கு வந்து வர பெயின் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வரது அந்த முதுகு வலி தான். முதுகு வலி, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கை வலி, மூணாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்கும், கண் ரொம்ப மயன்னு இருக்கும், இந்த கண் சோர்வு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிப்ரெஷன் மாதிரி அதுவுமே வந்து நமக்கு இருக்கும், அந்த மன அழுத்தமுமே இருக்கும். இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் தான் நமக்கு சோம்பேறித்தனமாக வருது. அதுதான் ஒரு மெயின் விஷயம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, தினமுமே வந்து நம்ம வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்ம் அப் மாதிரி நம்ம ஏதாவது வந்து பண்ணலாம். ஒரு கை காலுக்கு ஒரு அசைவு கொடுக்கலாம். கையை வந்து நல்லா ஆட்டி இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணுறது, கழுத்துக்கு ஒரு ரொட்டேஷன் பண்ணுறது, அப்புறம் வந்து காலுக்கு ரொட்டேஷன் கொடுக்கறது. இந்த மாதிரி வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக அப்படியே நம்ம வந்து சும்மா நம்ம பாடி கொஞ்சம் லைட்டாக பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி எல்லாம் லைட்டாக வச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். நமக்கு வந்து அப்படியே கொஞ்சம் அசைவு கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது. இல்லை நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து நான் வந்து வாக்கிங் பண்ணுவேன், இல்லைன்னா யோகா பண்ணுவேன், இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்லாம் நினைக்கிறவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, பண்ணுறவங்க என்றைக்குமே வந்து சுறுசுறுப்பாகவே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதே வந்து இருக்கவே இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நான் சொல்கிறது அப்படி தான் இருப்பாங்க. அவங்க நல்லா வந்து ஒரு வாக்கிங் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சுறுசுறுப்பாகவே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணாதனால தான் அந்த மாதிரி நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்து வருது. அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா, நமக்கு நம்ம பாடி ஒரு பெரிய இதாக இருக்கக்கூடாது. எப்படி சொல்கிறது அப்படின்னா, பாரமாக இருக்கக்கூடாது. அப்படியே வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு லைட்டாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளால் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலைகளும் வந்து செய்ய முடியும் ஓடி ஆடி. அதுக்காக தான் வந்து சொல்கிறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் எடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட் ஒன்று எடுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து செய்யும்போது நம்மளால் வந்து கண்டினியூவாக அந்த வேலையை வந்து செய்ய முடியும். நான் சொன்னதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வர வழிகள், அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொன்னேன். 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் எடுக்கணும். ஒவ்வொரு வேலைக்கும் நடுவில் ஒரு பிரேக் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஒரு ப்ளவுஸ் கண்டினியூவாக நம்ம தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கே டயர்ட் ஆயிரும், எப்படா முடிச்சுட்டு எந்திரிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி தைக்காமல் ஒரு ஜாலியாக ஒரு சந்தோஷமாக வந்து தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே தைக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். அதுதான் வந்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி நம்ம செய்கிறப்ப நமக்கு சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்மளோட வேலையை ஸ்மார்ட்டாக வந்து முடிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உட்காந்து வேலை செய்கிற இடம், அந்த வேலை செய்கிற இடம் 3வது டிப்பு. நம்ம உட்காந்து வேலை செய்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப இருட்டாக இல்லாமல் ஒரு காற்றோட்டம் இருக்கிற மாதிரி ஒரு இடமாவும், ஒரு இயற்கை அந்த மாதிரி காட்சிகள் வந்து நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸாக பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு இயற்கை காட்சிகள் தெரிகிற மாதிரியும், அதுக்கப்புறம் நல்லா வந்து லைட் வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா வந்து லைட் வெளிச்சம் இல்லாமல் பார்த்து நம்ம வந்து தைக்கும்போது நமக்கு கண்ணு தான் வந்து சோர்வடையும். அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கண்ணாடி தான் போட்டிருக்கேன். அப்பயுமே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட் வந்து கொஞ்சம் நான் இருக்கிற இடத்துல எனக்கு வந்து கலர்ஸில் இருந்ததுன்னு அப்படின்னா வந்து கொஞ்சம், அதாவது அந்த செவரோட கலர் வந்து ஒயிட் இல்லாமல் வேறு கலரில் ஒரு ரோஸோ பிங்கோ இந்த மாதிரி கலர்ஸ், ரெட் அந்த மாதிரி கலர்ஸில் இருந்தது அப்படின்னா நம்ம தைக்கிற இடம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஒயிட்டாக வந்து எடுத்து காட்டாது. இதே வந்து ஒயிட் கலரில் இருந்தது அப்படின்னா அந்த லைட் வெளிச்சத்துக்கு இன்னுமே அந்த இடம் நல்லா பிரைட்டாக தெரியும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய ரூமுக்கு பெயிண்டிங்குமே வந்து மாற்றிட்டேன். நான் ரோஸில் இருந்தது பார்த்திங்க அப்படின்னா நான் ஒயிட்டில் வந்து ஃபுல்லாகவே மாற்றியாச்சு. அது ஒரு காரணம். அப்படி நம்ம வந்து அதை சரி பண்ணும்போது நம்மளோட கண் வந்து சோர்வு இல்லாமல் நல்லா வந்து அதுவுமே வந்து நமக்கு ஒரு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு கண் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நம்ம கண் வந்து இப்படி சோர்வாச்சு இல்லைன்னா ரொம்ப ஊற்று பார்க்கும்போது தலைவலி இந்த மாதிரியெல்லாம் வந்தது அப்படின்னா நம்மளால் அதையுமே தொடர்ந்து வந்து பண்ண முடியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4th டிப்பு, நம்ம செய்கிற வேலையை நம்ம வந்து நேசிக்கணும். இது ஒரு தையல் ஒரு சாதாரண வேலை அப்படின்னு நம்ம நினைக்காம இது ஒரு கலையை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி தான் வந்து நினைக்கணும். எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கலையாக நினச்சி ஒவ்வொருத்தவங்க பண்ணுறாங்களோ, ஒரு பெயிண்டிங்கோ இல்லை ஒரு டான்ஸிங்கோ ஒரு மியூசிக்கோ இது எல்லாம் எப்படி ஒரு கலையாக இருக்கோ அதே போல் தான் ஸ்டிச்சிங்கும் ஒரு கலை. அதாவது ஒரு சாதாரண துணியை நம்ம வந்து ஒரு ரசனையோடு செய்யும்போது அந்த துணி வந்து ரொம்ப கிராண்டான லுக்கில் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே அந்த ரசனை இல்லாமல் நம்ம ஒரு வேலையை செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு நமக்கு லுக் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்காது. அதனால நம்ம செய்கிற வேலையை நம்ம வந்து ஒரு கலையாக நினச்சி நம்ம வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த ஒரு வேலையை வந்து செஞ்சு கொடுக்கணும். ஸோ 5th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்ணி அதுக்கப்புறம் உணவு இந்த 2யுமே நம்ம ரொம்ப கேர் பண்ணி பார்க்கணும். ஒரு வேலை செய்யும்போது தண்ணி வந்து அதுவும் மிஷினில் உட்காந்து தைக்கிறம்போது நம்ம கண்டிப்பாக வந்து தண்ணி நிறையா குடிக்கணும். 3 லிட்டர் டு 4 லிட்டர் 5 லிட்டர் வரையுமே உங்கள் பாடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து குடிக்கணும். அப்படி தண்ணி குடிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பாடி டீஹைட்ரேட் ஆகி அதுக்கப்புறமே பிம்பிள்ஸ் மாதிரி எல்லாமே வந்து அதிகமாக உடம்பு முழுக்க கொப்பளம் வர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஆகும். இது என்னோட இதுதான். நான் தண்ணி வந்து நிறைய குடிக்காமல் விட்டு அந்த மாதிரி எனக்கு வந்து நடந்திருக்குது. அதுக்கப்புறம்தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம பாடிக்கு நம்ம இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு மிஷினில் உட்காந்து தைக்கிறதுக்கு தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமே வந்து ரொம்ப வந்து மோசமான உணவுகள் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக இந்த பேக்கரி ஐட்டம் எப்படி சொல்கிறது இந்த முட்டை பப்ஸு இந்த மாதிரியெல்லாம்
வாங்கி சாப்பிட்றது அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு பதிலாக வந்து ஃப்ரூட்ஸாக ஏதாவது வந்து திராட்சை பழம், கொய்யாப்பழம், அப்புறம் வந்து ஆப்பிள் இந்த மாதிரி வந்து வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா, சோளக்கருது இதெல்லாம் வாங்கி நமக்கு வந்து டெய்லியும் நமக்கு ரெகுலராக நம்ம ஊர் பக்கம்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அது மாதிரி வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு வந்து சாப்பிட்ருங்க. ரொம்ப லேட் நைட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து சாப்பிடாதீங்க. அது வந்து ஒரு மெயினான விஷயம். நம்மளோட உணவு பழக்கமும் வந்து முக்கியம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் நம்ம வந்து நிறையா குடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பழங்கள், கீரைகள் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். காய்கறிகள் எல்லாமே. 6வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேலையை வந்து செய்கிறோம். நமக்குன்னு ஒரு மாடல் யாராவது வந்து வச்சுக்கணும். அதாவது நம்ம இவங்கள மாதிரி ஆகணும், அவங்கள மாதிரி ஆகணும்னு நமக்குள்ளார ஒரு எண்ணம் வந்து இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம அவங்கள நோக்கி வந்து பயணிக்க முடியும். எந்த ஒரு கோலுமே இல்லாமல் நமக்கு மோட்டிவேஷனலாகவும் நம்ம ஒரு இன்ஸ்பைரிங் ஆகிறதுக்காகவும் யாராவது ஒருத்தரை நம்ம வந்து வச்சுக்கணும். அது மாதிரி யாராவது ஒருத்தர் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கள நோக்கி நம்ம வந்து நம்ம நகர்ந்து வந்து நம்ம தொழிலை அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து கொண்டு போக முடியும். இது எல்லாமே ஒரு சின்ன ஐடியாஸ் தான். இப்போ ஒருத்தரை போல் நம்ம இதை பண்ணணும், அதை பண்ணணும், அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம அடுத்த தொழிலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஐடியா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சின்ன வேலை அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சிறு துளி பெரும் வெள்ளமாகும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தினமுமே வந்து கற்றுக்கிட்டே இருங்க. முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. நமக்கு முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை நமக்கு வந்து வேணும். அதுதான் ஒரு 7வது விஷயமாக நான் வந்து நினைக்கிறேன். இது எல்லாம் மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் ஆயிடலாம் நம்மளோட லைஃப்பில். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நினைக்கிற நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் நல்லா வந்து யோசிச்சு பாருங்கள். இது எல்லாமே உங்களோட லைஃப்லேயுமே நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்திருக்க மாட்டீங்க. அதிலிருந்து என்ன கற்றுட்டீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் வந்து அதை நீங்கள் நல்லா வந்து கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா டீப்பாக பார்க்கும்போது நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் அதிலிருந்து நீங்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சிருக்க மாட்டீங்க. இது எல்லாமே எனக்குமே லேட்டாக தான் வந்து புரிய ஆரம்பிச்சுது. இதே மாதிரி நானும் ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது தான் ஆமாம் நம்மளோட லைஃப்பில் இது எல்லாமே நடந்திருக்கு, இதை நாமளும் வந்து ரியலைஸ் பண்ணலை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து படிப்படியாக என்னை வந்து மாற்றிக்கிட்டேன். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் சரியாக இருக்கணும், நம்மளோட உடம்பும் சரியாக இருக்கணும், நம்ம மேலே முதல்ல நமக்கு தன்னம்பிக்கை இருக்கணும், நம்ம உற்சாகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு தொழிலை நம்ம வந்து செய்ய முடியும். ஒருவேளை உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்காக நீங்கள் வந்து உங்களால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்கள் உடம்பு எப்போ ஒத்துழைக்குதோ அப்போ திரும்பவும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். அதுக்காக முடியாது அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அதை வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா நானும் அப்படி தான். நான் வந்து என்னால் முடியல அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே கூட நான் வந்து திரும்பவும் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் என்னால் முடியவே முடியாது, எனக்கு இது வராது அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வந்து பின் வந்துடுவேன். ஆனால் என்ன மாதிரி நீங்களும் வந்து இருக்காதீங்க. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. ஆனால் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள். சோம்பேறித்தனம் இல்லாமல் நீங்களும் சூப்பர் டைலராக மாறுங்க. அதுதான் எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம வீடியோ பார்த்து ஒருத்தவங்க மோட்டிவேஷனில் ஆகி ஒருத்தவங்க வந்து சுறுசுறுப்பாக அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க அப்படின்னு அதை கேட்கும்போதே வந்து ஒரு சந்தோஷம்தான். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் நம்ம லைஃப்பில் என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம ஒவ்வொன்று கற்றுக்கலாம். நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. கண்டிப்பாக அதை வந்து உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் வந்து பெரிய டைலர் ஆக முடியும். நம்மளாலேயும் ஆக முடியாதா அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த நம்பிக்கை ஒன்று மட்டும் போதும், நம்மளை எந்த இடத்துக்கு வேணாலும் கொண்டு போய் நிறுத்தும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.